ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஈல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த பக்கு பக்கீஸ் சமைக்க போகிறேன். இந்த கீரை பேர் வந்து மலையில் பக்கு பக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது தமிழில் வந்து நம்ம வீட்டில் மீனா கீரைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சினிமா படத்து நடிகை மீனா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை பேரே மீனா தான். இங்கே பாருங்கள், இது அப்படி சுருள் சுருளையாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், அழகாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த கீரை. இது சமைச்சு செம்ம ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது காட்டில் சும்மாவே வளரும், தானாகவே வளரும். எஸ்டேட்டில் இருக்கும்பொழுது, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது அப்பா இதை பறிச்சுட்டு வந்து வீட்டில் சமைப்பாங்க, அப்பாவே சமைப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சும்மாவே கிடைக்கும், சமைச்சு கொடுப்பாங்க, வீட்டில் சாப்பிடுவோம் நல்லா. இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கீரையை. ரொம்ப ஆசையாக போச்சு பார்த்தோன்னே. சரி, அப்பா சமைக்கிற மாதிரியே சமைச்சு சாப்பிடலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனடியே இது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த கீரையை தான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். மீனாக மட்டும் அழகு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கீரையை சமைச்சு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு அழகு ருசி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இந்த கீரை எப்படி சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கீரையை நல்லா ஆய்ஞ்சி அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன், உப்பு போட்டு. இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதிகமாக தண்டு சேர்க்கலை, தண்டு எல்லாம் அதிகமாக முத்தின தண்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இளந்தண்டு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இப்படி ஆய்ஞ்சி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக தேவையான அளவு கொஞ்சமாக நான் நெத்திலி கருவாடு மீன் ஆய்ந்து அலசி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதில் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் இப்படி வச்சுன்னா, இது எல்லாத்தையும் நம்ம இடிக்க போகிறோம், இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊறிடுச்சுன்னா, அதுக்காக தான். அடுத்ததாக சிறிதளவுக்கு பூண்டு. நான் வந்து சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால இப்படி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பல் பூண்டு போதும். 3 காய்ந்த மிளகாய், அப்புறம் சின்ன சைஸில் இஞ்சி, 3 சின்ன பச்சை மிளகாய், இது உரப்புக்காக ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 1. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நான் இப்போ இடிக்க போகிறேன். இடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக இடிச்சிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அளவுக்கு பதத்துக்கு இடிச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். சட்டி சூடு ஏறினதும் அரைச்சிய திங்ஸை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் நெத்திலி மீனுக்கு பதிலாக காய்ந்த ஈரால கூட நீங்கள் இந்த மாதிரி இடித்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாடை போகும் வரை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கீரையை சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு, கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நீர் சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா இந்த கீரை கருப்பாய் மாறிடும். கத்திரிக்காய் எண்ணெய்க்காயெலாம் நம்ம பரட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் பரட்டணும். அதாவது தண்ணி சேர்க்காமல் அப்படியே கொஞ்சமாக சுண்டலாக எண்ணெயிலே அப்படியே நல்லா வேக வச்சு. இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு. இந்த மாதிரியான இயற்கையான பச்சை கலர் மிகுந்த காய்கறி உணவுகளை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது பார்க்க மட்டும் செம்மையாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் சமைச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க. ரொம்ப பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடுங்க. கடவுளே, இன்னைக்கு நீங்கள் கொடுத்த இந்த உணவுக்காக நன்றி. ஐயோ, ரொம்ப பசிக்கிறே.
பாய்.